வணக்கம். வாழ்க வளமுடன். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறதுக்காக திருச்செங்கோடு போய்கிட்டுருக்குறோம். அங்கே வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், நல்லாவும் இருக்கும். மலையில் தான் இருக்குது அந்த கோயில். திருச்செங்கோடு வந்தாச்சு பாருங்க. அந்த தூரமாக மலை தெரியுது பார்த்தீங்களா, அதான் திருச்செங்கோடு மலை. திருச்செங்கோடு ஊருக்குள்ளே வந்துட்டுருக்குறோம். பஸ்ஸில் போவையிலே மழை தெரியும் கொஞ்சம் தூரத்தில். இப்போ வந்து கிரிவலம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது உள்ளே போய் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு விளக்கு போடுறவங்களும் விளக்கு போடுவாங்க, போட்டுட்டு சாமி கும்பிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கூட்டம் பார்த்திங்களா, எவ்வளோ கூட்டம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி முடித்து வர்ற வரைக்கும் அவ்வளோ கூட்டம். அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இந்த மலையை பார்த்திங்களா, ஒரு ஆள் படுத்துருக்க மாதிரியே இருக்கும் பாருங்கள். சேஃபு தலை, அதுக்கு மேலே கிரீடம், அப்புறம் கழுத்து, வயிறு பகுதி, கால் பகுதி அப்படிங்கிற மாதிரி தெரியும். இது பாதி தூரம் நடந்து போனதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ அழகாக. பாதி தூரம் நடந்து போனதுக்கப்புறம் அந்த மாதிரி தெரியும். ஒரு பக்கம் பார்க்கும்போது சிவன் படுத்துருக்கிற மாதிரியே இருக்கும், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அம்மன் கால் நீட்டி படுத்துருக்க மாதிரியே தெரியும். சிவன் பார்வதி தான் அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பெரிய ஆள் படுத்துருக்க மாதிரியே இருக்கும். தலையில் கிரீடம் வச்சு இருக்க மாதிரி இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி நடந்து போயிட்டுருக்கையிலே குடிக்கிறதுக்கு தண்ணி, அப்புறம் மோர், கரும்பு ஜூஸு, அன்னதானம் இதெல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம இஷ்டம் இருந்தால் வாங்கி சாப்பிட்லாம். கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நடந்து போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். கோயிலை சுற்றி கொஞ்சம் பக்கமாக வரும்போது மழை வந்து அப்படி அழகாக தெரியும் லைட்டு வெளிச்சத்தோட. நிலா பாருங்கள் ஈஸ்வரருக்கு மேலே எப்படி அமர்ந்து இருக்காருன்னு. தேங்க்யூ.